வணக்கம். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஜாஸ்தி பேசல. மார்க்கெட்ல பேசுறதுக்கு ஒன்றும் ஜாஸ்தி இல்லை. மண்டே அன்னைக்கு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு, பாசிட்டிவ் சைட்ல இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல. அது டிஸ்கஸ் பண்ணலாமா வேணாமான்றது ஒரு யோசனை இருக்கு. மார்க்கெட் ஒரு ரிவர்சல் பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்கு. மண்டே அன்னைக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன ஸ்டாக்ன்றது பேசுறதுல அந்த அளவுக்கு நம்ம இது பண்ண வேணாம். ஏன்னு சொன்னால் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன் மறுபடியும் 19,200 கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த 250 கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இம்பார்ட்டன்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் சப்போர்ட்டா இருந்தது, ரெசிஸ்டன்ஸா இருக்கு, அது கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதே ஜோன்ல தான் இருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் மோர் ஆஃப் டைம் கரெக்ஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த டைம் கரெக்ஷன்ஸ் இப்போதைக்கு அந்த டைம் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேபி ஒரு 50-100 பாயிண்ட் மேலே போகலாம். அதுக்கு மேலே போகாதுன்றது நான் சொல்ல, பட் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை அந்த ஜோனுக்கு போகலாம். அண்ட் டவுன் சைட் கரெக்ஷன்ஸ்க்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டெக்னிக்கலி வேவ் 3 கீழே ரீசன்ட் லோ வேவ் 3 போயிட்டு இப்போ வேவ் 4க்கு மேலே போயிட்டு இருக்கு. ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அண்ட் டைம் கரெக்ஷன்ஸ் இன்னும் பாக்கி இருக்கு. மேபி ஒரு 3-4 டேஸ் அதிகபட்சம், அதுக்கப்புறமா கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் மார்க்கெட் ஸ்பெசிஃபிக்கா, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா, செக்டர் ஸ்பெசிஃபிக்கா நான் பேசல. இன்னைக்கு நம்ம யூபிஐ பத்தி நம்ம பேச போறோம். யூபிஐ நிறைய பேசியாச்சு. ஒன் ஆஃப் தி ஹாட்டஸ்ட் டாபிக் ஆர் சக்சஸ் ஸ்டோரின்னு சொல்லுவோம் தெரியுமா, இந்தியாவோட சக்சஸ் ஸ்டோரி சொன்னால் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இஸ்ரோ பத்தி பேசலாம். இஸ்ரோ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல இஸ்ரோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 40-50 வருஷமா பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல. பட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல த மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் ஆனது தார்மாரான மைல் ஸ்டோன்ஸ். இதே மாதிரிதான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லாஸ்ட் 5-6 இயர்ஸ்ல த கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் அவங்க பண்றது பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட். நீங்க எடுத்து பாருங்களேன், இந்தியா மோர் ஆன் இம்போர்ட் லெவல்ல தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய விஷயத்த இங்க நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தேஜஸ் ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், இல்லை துருவா ஹெலிகாப்டர் ஆகட்டும், நிறைய விஷயங்கள்லாம் அவங்க பெரிய லெவல்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ காம்பினேஷன். இந்த சைடு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பெல்லு, மற்ற என்ன சொல்றது, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எல்லாமே சேர்ந்து இது பண்றாங்க. அதுக்கான எதிரொலி நீங்க பாத்தீங்க லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸ்ல இருக்கிற அத்தனை பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ், அது பிஹெச்இஎல் ஆகட்டும், பெல் ஆகட்டும், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஆகட்டும், ஆர்இசி ஆகட்டும், டிடிஎம்எல் கவர்மெண்ட் ஏன் அது பண்ணாங்கன்றது தெரியாது, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. எஸ்டிசி ஆகட்டும், ஐஆர்எஃப்சி ஆகட்டும், நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம சொல்லிட்டு போகலாம். இது எல்லாமே சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. சரி, இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்கு? பிகாஸ் நிறைய விஷயத்த பாசிட்டிவ் சைட்ல இருக்கு. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ்ல பாசிட்டிவ் சைட்ல நிறைய இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் இல்ல, நிறையவே இருக்கு. சரி, அதுல ஒரு மைல்கல் யூபிஐ. அண்ட் யூபிஐ இன்னும் நம்ம பேமெண்ட் கேட்வேல வரல, பட் இட் வில் பி என்ன சொல்றது, ஒரு ட்ரெண்ட் சேஞ்சர் ஃபார் இந்தியா. யூபிஐ ஆல்மோஸ்ட் விசா அண்ட் மாஸ்டரை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்காங்க. டெக்னிக்கலி நீங்க நம்பர்ஸை நீங்க பார்க்காதீங்க. அந்த நம்பர்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதனால என்ன பெனிஃபிட் பப்ளிக் வந்திருக்கு அண்ட் எது மாதிரி அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் வந்திருக்குன்றது நம்ம தனியா பேசலாம். பட் யூபிஐ மிக விரைவில் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபைனான்சியல் ஃபின்டெக்கா இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 31, ஓகே. ஸோ இந்த 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 17.6 lakh crores 17,60,000 கோடி அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. பெரிய விஷயம் ஒன்று. எனக்கு அந்த நம்பரை பத்தி பெருசா நான் பேசல. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ரைட், நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஏனால் வேல்யூ இது இன்க்ரீஸ் ஆக ஆக ஆக, அதாவது நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம சிஸ்டம் தாங்குதான்றதுக்கு ஒரு டெஸ்டிங்ன்றது நம்ம எடுத்துக்கலாம்.
எவ்வளவு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு சொன்னால் 1140 கோடி. சரியா? ஒரு மாசத்துல வந்து 1140 கோடி டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. நம்பர்ஸ் பெரிய விஷயம். நீங்க வந்து பானிபூரி சாப்பிட்டுட்டு ஒரு 20 ரூபா நீங்க வந்து யூபிஐ நீங்க பே பண்றீங்கன்னு சொன்னால் அது ஒரு டிரான்சாக்ஷன். அவனுக்கு கொடுக்குற 30 ரூபாவோ 20 ரூபாவோ நான் பத்தி பேசல. அது மாதிரி சேர்ற அமௌண்ட் 17,60,000 கோடி. பட் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம் தெரியுமா, அதுதான் நம்ம பேசுறோம். 1140 கோடி டிரான்சாக்ஷன்ஸ் பர் மந்த். இதே இது வந்து பர் டே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 38 crore டிரான்சாக்ஷன்ஸ். பர் ஹவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,50,53,54,00,000 டிரான்சாக்ஷன்ஸ். நம்பர் மைண்ட் பாக்லிங்கா இருக்கு. ஏன்னு சொன்னால் நம்மளோட சிஸ்டம் ரைட், ஏற்கனவே வந்து என்எஸ்சியோட டேட்டா டிரான்சாக்ஷன், என்எஸ்சியா பிஎஸ்சியான்றது எனக்கு சொல்ல தெரியல, வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் டேட்டா டிரான்சாக்ஷன். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ஜாப்பனீஸ் சர்வராக இருந்துச்சு. இப்போ என்எஸ்சியா பிஎஸ்சியான்றது எனக்கு கரெக்டாக சொல்ல ஞாபகம் இல்லை. ரெண்டுல ஏதோ ஒன்று கூகுள் பண்ணி பார்த்தால் நீங்கள் வந்து பார்க்கலாம். ரெண்டுல ஏதோ ஒன்று. இட்ஸ் அ ஃபாஸ்டஸ்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர், நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எடுக்கிறது. அடுத்தது இந்த யூபிஐ. யூபிஐல பெரிய ரெவல்யூஷன் இது. அண்ட் இதே லெவல்ல போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் 2000 கோடி. இப்போ வந்து 1140 கோடி இருக்கு. 2000 கோடி டிரான்சாக்ஷன்ஸ் பர் மந்த் வந்து அடுத்த ஒரு 15ல இருந்து 18 மாசத்துல வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியுன்ற மாதிரி யூபிஐ வந்து சொல்லியிருக்கு. பெரிய விஷயங்கள். இதனால பொருளாதாரத்துல என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்றது ஒரு சின்ன கதையா நம்ம வந்து பார்க்கலாம். சின்ன கதை எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னா, ஒரு டீ கடை எடுத்துக்கலாமே. இன்னைக்கு வந்து ஒரு டீ கடை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சராசரியா ஒரு 150-200 டீ வந்து விற்கிறாங்க. எந்த டீ கடையா இருந்தாலும், இந்த ஒரு சின்னோண்டு ரோட் சைட் டீ கடை கடையும் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 டீ விற்கிறாங்க. இன்னைக்கு ஒரு டீயோட விலை 15 ரூபா நீங்க வச்சிங்களேன், வேணாம் 10 ரூபானே நீங்க வைங்களேன். 10 ரூபா வரும்போதும் ஒரு நாளைக்கு வந்து 2000 ரூபாய்க்கு வந்து அவங்க டீ விற்கிறாங்க. ஸோ ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ஆகுது? ஆல்மோஸ்ட் 60,000 ரூபால இருந்து 70,000 ரூபா டீ மட்டும் விற்கிறாங்க. ஸோ இவ்வளவு நாள் அவங்க வந்து பேமெண்ட் எப்படி வாங்கிட்டு இருந்தாங்க? வாங்கி கேஷை கல்லாப்பெட்டியில போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரியா? இப்போ வந்து என்ன ஆகுது? இந்த 60,000 ரூபாய் கலெக்ஷன் நடக்குதுல்ல மாசத்துல, இந்த 60-70,000 ரூபாய் கலெக்ஷன் நடக்கிறதுல ஆல்மோஸ்ட் 60 to 70%. சரியா? இந்த 60,000த்துல வந்து 40 இல்ல 50,000 ரூபாய் வந்து ஜிபே மூலமா போயிட்டு இருக்கு, ஆர் யூபிஐ பேமெண்ட் மூலமா போயிட்டு இருக்கு. போன்பே, ஜிபே, நிறைய பே, பாரத் பே, இது மாதிரி நிறைய இருக்கு. அது மூலமா போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னால் பேங்க், சரியா, அவனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மாசம் ஆனா 50,000 ரூபாய் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அப்ப கண்ணுக்கு தெரியும் போதும் வருஷத்துக்கு வந்து 60,000 நீங்க பிடிங்களா, வருஷத்துக்கு 7,20,000 ரூபாய். வருஷத்துக்கு 7,20,000 ரூபாய் பேங்க்காரனுக்கு இந்த ஒரு டீ கடைக்காரன் வந்து ஒரு சின்னோண்டு டீ கடை, நான் ஒரு பெரிய டீ கடை கூட சொல்லலாம், ஆர்டினரி சின்னதா அந்த 10க்கு 10 வச்சு பண்ற டீ கடையில வருஷத்துக்கு ஒரு 7.5 லட்சம் ரூபாய் கணக்காட்டுறாங்கன்னு சொன்னால் அஃபிஷியல் ஃபிகர். இவ்வளவு நாள் இது கல்லாப்பெட்டியில இருந்துச்சு. அவங்க ஃபார்மல் குரூப்ல வரல, இன்ஃபார்மல்ல தான் இருந்தாங்க. அப்ப ஃபார்மல் குரூப்ல வரும்போது என்ன ஆகுது? ஒரு 7.5 லட்சம் ரூபாய் அவனுக்கு வருது. அப்ப அவனுக்கு வந்து ஒரு வருஷத்தை விட்டுருங்க, 2வது வருஷத்துல இருந்து பேங்க் மேனேஜர்கிட்ட போய் இந்த ஆள் வந்து எனக்கு லோன் வேணும்னு நிக்கிறாங்க சொல்லும் போதும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பேங்க்கார சிரிச்சுட்டே சொல்லுவான், ஐயா வாயா உனக்கு 5 லட்ச ரூபா நான் லோன் கொடுக்குறேன்னு. ஏன்னு சொன்னால் 5 லட்ச ரூபா லோனுக்கு வந்து மாசம் இஎம்ஐ மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20-25,000 ரூபா வரப்போகுது அதிகபட்ச சைட்ல. அப்ப இவ்வளவு நாள் டீ கடைக்காரனுக்கு கந்து வட்டிக்காரன்ட்டையும் சீட்டு போட்டுக்கிட்டு இருந்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு லம்சம் மணி கிடைக்கும். இப்ப பேங்கே வந்து ஒரு 5 லட்ச ரூபா லோன் கொடுக்குறேன், அதுவும் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல, இல்ல பை எனி சான்ஸ் கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் இந்த இப்ப முத்ரா மாதிரி ஒரு ஸ்கீம்ல வந்து இவங்க வந்து நான் ஒரு பெரிய டீ கடையா போடுறேன், இல்ல எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு பொக்கோடா கடை போடுறேன், இல்ல சமோசா கடை போடுறேன்னு சொன்னால் பேங்க் வந்து யோசிக்கவே யோசிக்காது ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு. அப்ப நினைச்சு பாருங்களேன், ஒரு டீ கடைக்காரன், ஒரு பானிபூரி விற்கிறவங்க, இல்ல ஒரு பழம் விற்கிறவங்க, சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குல்ல, இந்த 10 அடிக்கு 10 அடி, இல்ல 15 அடிக்கு 20 அடி,
இது மாதிரி கடைக்காரங்களுக்குலாம் இவ்வளவு நாள் வந்து ஃபார்மலா வந்து லோன் கிடைக்கிறதுக்கான ப்ராப்ளம் இருந்துச்சு. நினைச்சு பாருங்களேன், இந்தியா ஃபுல்லா ஒரு கோடி மக்கள் இது மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சரியா? அப்ப 7 லட்சம் இன்ட்டு 1 கோடி ரூபா வருஷத்துக்கு, ரூபான்னு சொல்றேன், மக்கள் 7 லட்சம் ரூபா 1 கோடி மக்கள்னா 7 லட்சம் கோடி. இது வந்து இன்ஃபார்மலா இருந்துச்சு. இவங்கெல்லாம் வந்து அதாவது கணக்குல வராத பணமா இருந்துச்சு. இன்னைக்கு இது எல்லாமே வந்து அஃபிஷியல் ஆயிடுது. அப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடிஷ்னல் லோன் கிடைக்கிறதுக்கு, ஈஸி லோன் கிடைக்கிறதுக்கு, கிரெடிட் கிடைக்கிறதுக்கான வசதி கிடைக்குது. ஸோ ஒரு சிம்பிள் கியூஆர் கோட், ஒரு யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் வந்து எவ்வளவு பெரிய பிசினஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. 2 விதமான பிசினஸ். ஒன்னு, அந்த டீ கடைக்காரனோ இல்ல அந்த பானிபூரியோ இல்ல பல கடைக்காரனோ இல்ல காய்கறி கடைக்காரனுக்கோ ஃபார்மல் லோன் கிடைக்கிறதுக்கான வசதி நடக்குது. 2வது, பேங்க்குக்கு வந்து இதோட பெஸ்ட் பிசினஸ் வேற எதுவுமே வேணாம். இது மைக்ரோ பிசினஸ்க்குன்னு கூட தேவையில்லை. இவங்கெல்லாம் வந்து முதல்ல வந்து 50,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து அவனுக்கு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா கொடுக்குறான்னு சொன்னால் நினைச்சு பாருங்களேன், இதே 5 லட்சம் 6 லட்சம் கோடி பிசினஸ் ரைட்டாவே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அண்ட் இது வந்து டெய்லி கலெக்ஷன் கேஷ். சரியா? பேங்க்காரன் நினைச்சா வாரம் வாரம் ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். ஈஸி வே. ஸோ இதுல பல விதத்துல வந்து நிறைய வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஒரு எக்கானமியில திடீர்னு வந்து ஒரு கோடி மக்களுக்கு வந்து ஃபார்மலா லோன் கிடைக்குதுன்னு சொன்னால், இதனால பொருளாதாரம் மேல இன்க்ரீஸ் ஆக போகுது, வட்டி கம்மி ஆகுதுன்னு சொன்னால், எந்த அளவுக்கு பொருளாதாரம் மேல போறதுக்கான கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு. சரியா? நம்ம மருந்து கொடுத்தது வேற ஒரு பர்பஸ்க்கு, பட் இது எல்லாமே அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ். நினைச்சு பாருங்க, இந்த யூபிஐ எவ்வளவு தூரம் நம்மளோட எக்கானமியை வந்து ஃபார்மல் எக்கானமி எடுத்துட்டு வரதுக்கான யூஸ்ஃபுல் ஆகுது. நம்ம 2 பேத்துக்கும், இண்டிவிஜுவல்ஸ்க்கு சில்லறை கேரி பண்ண வேண்டிய தேவையில்லை. நிறைய கடையில நீங்க போனா அந்த எக்லஸ் சாக்லேட் கொடுப்பாங்க, இல்ல 50 பைசா சாக்லேட் கொடுப்பாங்க, சில்லறை இல்லைன்னு. சாக்லேட் கம்பெனிக்காரனுக்குலாம் அந்த வியாபாரம் அடி வாங்கிடுச்சு. எதா இருந்தாலும் நம்ம யூபிஐ பே பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இதை பத்தி எக்ஸ்க்ளூசிவா டெக்னாலஜி சைட்ல எப்படியெல்லாம் அட்வான்டேஜ் வந்திருக்குன்றத நம்ம பேசலாம். உலகத்துல இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 35-40 கண்ட்ரீஸ்ல வந்து யூபிஐ பேமெண்ட் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த கண்ட்ரிலையும் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் போதும் இது வந்து விசா அண்ட் மாஸ்டருக்கு வந்து ஒரு சேலஞ்சா வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் அதுக்கு சக்சஸ்ஃபுல்லா நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், ஞாபகம் வச்சுங்க, நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம வந்து எரர் ஃப்ரீயா நம்ம பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் இதோட பெஸ்ட் ப்ரூஃப் வேற எதுவுமே கிடையாது. விசா அண்ட் மாஸ்டர்ல இருக்கிற டெக்னாலஜிக்கல் ஃப்ளா என்னதுன்னு சொன்னால், நீங்க உங்க கார்டை கொடுக்குறீங்க, விசா காரன் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கேஷ் எடுக்கிறான். ஞாபகம் வச்சுங்க, விசா அண்ட் மாஸ்டர் எப்படின்னா, நீங்க கார்டை போட்டு பின்ன போட்டால் விசா காரன் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கேஷ் எடுக்கிறான். அப்ப விசா அண்ட் மாஸ்டருக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல என்ன இருக்குன்றது தெரியும். வேற யூபிஐ பேமெண்ட்ல என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீங்க வந்து உங்க கேஷை வந்து அவனுக்கு கொடுக்குறீங்க. வித்தியாசம் ஞாபகம் வச்சுங்க. அங்க கம்பெனிக்காரன் வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து கேஷ் எடுக்கிறான், இங்க நீங்க வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து அவனுக்கு கேஷ் கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்கும் போதும் உன் அக்கௌண்ட்ல என்ன இருக்குன்றத அவனுக்கு பார்க்கறதுக்கு முடியாது. வேற கார்டை கொடுக்கும் போதும் அவன் என்ன இருக்குன்றது செக் பண்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃப்ராட் நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டெக்னாலஜியே வந்து வேற, கான்செப்டே வேற. ஸோ எந்த அளவுக்கு இது வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ், இதை பத்தி விரைவா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பேசி இருக்கிறோம். ஃபர்தரா ஏதாச்சும் டெக்னாலஜிக்கல் அப்டேட்ஸ் வரும்போதும் இல்லை இதை பத்தி இன் டீட்டெயில்ஸ் வேணும் நீங்க சொன்னால் டெஃபினட்டா ஒரு வீடியோ பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. டெஃபினட்டா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, லைக் பண்ணலன்னு சொன்னால் பண்ணா எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். இது மாதிரி நிறைய புது புது தகவல் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். நன்றி, வணக்கம்.